ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுதான் சில்க் த்ரெட். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வெரி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது சில்க் த்ரெட்டை 2 இழையாக வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது எந்த கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து 2 நூல்கண்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் ஆரம்பத்தில் அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம். இது போல் காலியான நூல்கண்டு இருந்தால் அதில் இந்த நூலை கொஞ்சம் சுற்றி வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவை எடுத்து அதில் இந்த 2 நூல்கண்டையும் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா நூல்கண்டு வந்து உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நூல் கழண்டி வந்து சிக்காயிடும். அந்த மாதிரி சிக்காச்சுன்னா இடையில நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 நூல்கண்டுலேருந்து நூல் எடுத்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நூல் வந்து துணிக்கு மேலே வராது. இங்கே எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துருவோம். இல்லைனா நம்ம ஆரி நீடில் விட்டு எடுக்கும்போது இங்கே இருக்க நூலே மாட்டி இழுத்துட்டு வரும். இப்போ ஆரி நீடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சஸ் போட போகிறேன் அப்படின்னா ஹூக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் டர்ன் பண்ண மாதிரி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஆரோ போட்டு காட்டுறேன் பாருங்கள் கிளியராக. கீழே இருக்க நூலை ஃபர்ஸ்ட் செயின் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த நீடில் உள்ளே விட்டு ஹாஃப் டர்ன் மட்டும் பண்ணி நம்ம ஃபிங்கரில் சுற்றி வச்சுருக்க நூலை அந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்க த்ரெட்டை மட்டும் பிடிச்சி மேலே இழுத்துட்டு வரணும். செகண்ட் செயின்லேருந்து நீடில் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ சில்க் த்ரெட்டை எப்படி ஹோல்டு பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த கிளிப் சரியாக வரல, அதனால் நான் செகண்ட் வீடியோ எடுத்து இது கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதை இந்த 2 ஃபிங்கரில் இப்படி டைட்டாக பிடிச்சி இந்த ஒரு ஃபிங்கரில் இப்படி சுற்றி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுருக்கணும். மேலே இருந்து நீடில் விட்டு இந்த நாட் இருக்க த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுக்கணும். இந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து மேலே வரும். த்ரெட்டை லூஸாக பிடிச்சிருந்தா அதுலேருந்து ஒரு இழை மட்டும்தான் நீடில் மாட்டும். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இழை மட்டும்தான் நீடில் மாட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் 2 இழையும் ஒன்றா சேர்ந்து நீடில் வரும். சில்க் த்ரெட்டில் ஒரு இழையே வந்து பஞ்சாக பிரிஞ்சு வரும். நீடில் அப்பப்போ சிக்கி பஞ்சாக வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்டிச் போட்டு காட்டும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு காட்டுறவங்களுக்கு. இப்போ அடுத்து இது கீழே எப்படி இந்த த்ரெட்டை சுற்றுறதுன்னு பார்ப்போம். துணிக்கு கீழே நீடில் விட்டு நம்ம த்ரெட்டை சுற்றுறோம் அப்படின்னும் போது, அதாவது செகண்ட் செயின்லேருந்து த்ரெட்டை சுற்றுறோம் அப்படின்னும் போது இந்த நீடில் இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி சுற்றணும். சுற்றி நீடில் மேலே இழுக்கணும். த்ரெட்டை லூஸாக வச்சு இழுத்திங்கன்னா ஒரே ஒரு இழை மட்டும்தான் மேலே ஏறும். த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிங்கன்னா இப்படி 2 இழையும் ஒன்றா சேர்ந்து மேலே ஏறும். மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நூலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றினா நூல் வந்து 2 ஒன்றா சேர்ந்து மேலே ஏறும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா நூல் அறுந்துடும். ரொம்ப லூஸாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டு மட்டும் மேலே வரும்.